ஹலோ எவ்ரிவான். ஒரு வேத ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போமா? அதாவது என்னைக்குன்னா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களுக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாயிருக்கும்? அவர்களுக்கு என்னவாயிருக்கும்? அவர்களுடைய காரியங்கள் என்ன? அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பின் கதவை திறந்த பிறகு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அந்த மரணத்தையும் அந்த உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனா அதுக்கு முன்பாக மரித்தவர்களுக்கு என்ன ஆனது? அத பத்தி என்னைக்குன்னா நம்ம யோசிச்சிருக்கோமா? அத பத்தி நான் நெறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது, சமீபத்தில ஒரு வசனத்த படிக்கும்போது, திடீர்னு என் மண்டையில ஒரு உண்மை அடித்தது. அது என்னன்னா, அந்த வசனத்த வாசிக்கிறேன் பாருங்க. அதுக்கான விடை அதுல இருக்கு. நான் வாசிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தியத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஸோ இந்த குறிப்பிட்ட வசனத்துல, இந்த 2 வசனத்திலையும் பார்த்தோம்னா, அந்த இடத்துல யாரெல்லாம் நன்மை செய்து மரித்தார்களோ, அவர்களெல்லாம் நன்மையை பெறும்படிக்கு உயிர்த்தெழுவார்கள். யாரெல்லாம் தீமை செய்து மரித்தார்களோ, அவர்களெல்லாம் தீமையை பெறும்படிக்கு உயிர்த்தெழுவார்கள்னு 29வது வசனம் சொல்லுது. 28வது வசனத்துல அது என்ன நன்மையை அவர்கள் பெறுவார்கள் என்றால், அங்க சொல்லுது, ஏனென்றால் பிரேதக்குழியில் இருக்க அனைவரும் அவருடைய சத்தியத்தை கேட்கும் காலம் வரும். அப்பன்னா என்னன்னா, நன்மை செய்து வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு மறுபடி ஒரு சான்ஸ் சுவிசேஷத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது பிரேத குழிகளிலிருந்து நன்மை செய்து வாழ்ந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவர்களுக்கு அந்த இடத்துல சத்தியம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஸோ அதுதான் நன்மை செய்து மரித்து உயிர்த்தெழுகிறவர்களுக்கு வழங்கப்படுகிற நன்மை இதுதான். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக உயிர் வாழ்ந்த மக்கள் மனசாட்சியின்படி நன்மை செய்து வாழ்ந்திருந்தார்களானால் அவர்களுக்கு மறுபடி ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். இல்லை அவர்கள் தீமை செய்து வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு டைரக்டா நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் அறிந்து கொள்ளலாம். யூதர்களுக்கு மாத்திரமே நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் மற்ற எல்லாருக்கும் ரட்சிப்பின் வழியாக மனசாட்சியின் பிரமாணம் இருந்தது. இப்போ அது ரெண்டுமே இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பின் வழி. ஸோ யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. பை பை.